குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசிர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். வீட்டிலே பூஜை பண்ணி பணம் நிறைய சேர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு என் ஜாதகத்துல 200 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கணும்னு இருக்கு. இந்த குபேர பூஜை செய்தால் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்குமா? இது செய்யாம விட்டுட்டா அந்த 200 ரூபாய் 100 ரூபாய் ஆகுமா? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. குபேர பூஜை செய்வதனால் நம்ம சேமிக்கணும், நிறைய செல்வம் இருக்கணும், நம்மளும் நல்ல தனவானா மாறணும். தனவான்னா நிறைய பணம் வச்சிருக்கோம்னா மாறணும் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த எளிமையான விஷயத்துல முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா 5 ரூபா கணக்கு நார்த்து ஃபேஸ் பண்ணி இந்த மூட்டை கையில் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. இந்த மந்திரம் அழகா அவர் கேட்க உங்களுக்கு ஆனந்தத்தையும் பண செல்வாக்கையும், உங்களுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அருமையாக செல்வ செழிப்புடன் வாழப் போகிறீர்கள். இப்ப அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. சுகமே சொல்லையா. ஐயா வணக்கம். ஓம் நமோ நாராயணி. ஓம் நமோ நாராயணிங்கய்யா. குபேரன் செல்வத்தை கொடுக்கும் கடவுள். ஆமாயா, அதுல சந்தேகமே இல்லை. மகாலட்சுமி பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய. ஆமாங்க. இப்ப மக்கள் கஷ்டப்படுறது இந்த பணம் வருதுங்க, ஆனா வந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல. மாச கடைசி பார்த்தா ஒண்ணுமே கையில நிக்க மாட்டேன்னுறாங்க. பணம் நல்லா சேரணுங்க. அதற்கான வழிபாடு வீட்லயே செய்யற மாதிரி இருக்கணும். ஏன்னா நிறைய கோயில் குளம் சொல்றோம், அவங்க பாவம் இருக்கிற நேரத்துல கோயில் குளத்துக்கு போறதுல ரொம்ப கஷ்டம். வீட்டிலே பூஜை பண்ணி பணம் நிறைய சேர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீங்க கேட்கறதே ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு. நிறைய பணம் சேரணும், ரைட்டு. அடுத்தது இன்னொன்னு கேட்குறீங்க, கோயில்ல போய் செஞ்சா கோயிலுக்கு பணம் சேர்ந்துருது, வீட்டிலேயே சேரணும் எனக்கு இல்லைங்கய்யா. இப்ப மக்கள் இருக்கிற நேரத்துக்கு இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போனா அவங்க வேலையை விட்டுட்டு போறதும் கஷ்டமா இருக்கு. வீட்டுல ஒரு எளிய பரிகாரம் சொல்லிட்டு, எளிமையா வேணும் உங்களுக்கு. ஆமா, எளிய பரிகாரமா சொல்லிட்டீங்க. சிம்பிள். நாங்க வீட்லயே பண்ணிக்கிறோங்க. எங்களுக்கு பணம் வரணுங்க, வந்த பணம் சேரணுங்க, சேர்ந்த பணம் பெருகணுங்க. சொல்லுங்க வழி. அதாவது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும். உண்மை அதாங்க. குபேர சம்பத்தோடு இருக்க வேண்டும். நிச்சயமாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும். ஆமா. ஆனா வீட்டுல தான் இருப்பீங்க, வீட்டுல தான் இந்த எளிய பரிகாரம் வேணும். ஆமா ஐயா, உண்மையாவே குபேரன் நம் வசமாகணும். ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாகினி நமோ வயம் வைசரவனாய குருமகே சமே காமான காமாக்கிய மக்கியம் காமேஸ்வரோ தாது குபேராய வைசரவனாய மகாராஜாய நமக. அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு இயற்கையா பணவரவுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இயற்கையா எனக்கு 200 ரூபாய் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. இது என் ஜாதகத்துல 200 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கணும்னு இருக்கு. இந்த குபேர பூஜை செய்தால் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்குமா, இல்ல 20000 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்தங்களுடைய கேள்வி. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இது செய்யாம விட்டுட்டா அந்த 200 ரூபாய் 100 ரூபாய் ஆகுமா? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடலாங்க. குபேர பூஜை செய்வதனால் வரக்கூடிய சம்பத்துன்னு பேருங்க. சம்பத்துன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விலை உயர்ந்த மதிக்க முடியாத அளவுக்கு, இந்த உலகத்துல மதிப்புக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு செல்வத்துக்கு பேர் சம்பத்துன்னு பேர். அந்த செல்வம் வரக்கூடிய 200 2000 உனக்கு உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கான செலவாக போகும். சந்தோஷமா இருக்கு, 200 பவுன் சம்பாரிச்சோம் 5 வருஷத்துல, அதை ஒரு நல்ல மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தோங்கிற அந்த சந்தோஷத்தை, நிறைவை கொடுக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, பொருளோடு பொருள் சேரும். சில பேர் சொல்லுவாங்க, கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்தங்கள் விட்டு போகாம இருக்கணும் கல்யாணம் பண்றவங்க, ஆனா சொத்துக்கள் விட்டுக்கு போகக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த பூஜை மிகப்பெரிய பலமாகும். உங்களுக்கு குபேரம் உன்வசமாக பெரிய விஷயம். முதல் பாயிண்ட், இந்த விஷயத்துல குபேர முத்திரையை சொல்லிடலாங்க. குபேர முத்திரை என்பது இதுதான். இந்த குபேர முத்திரை இப்படி வச்சுக்கணும், 2 கையிலையும் வைக்கணும். இது அவரை நினைக்கும் போது நீங்க எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம். வீட்டில் இருக்கும்போது காலையில எல்லாருக்கும் நம்ம சொந்தங்களுக்கு விளக்கேற்றுற பழக்கம் உண்டு. விளக்கேற்றிட்டு ஓம் குபேராய நமகா இதை 108 முறை சொல்வது நல்லது. இது பேசிக்கா டெய்லி நீங்க குபேரனை நினைச்சிட்டே இருக்கணும். நினைக்க அவர் சந்தோஷப்படுவார். குபேரனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். கடகராசியில குரு இருக்காருங்க. கடகராசியில குரு இருக்கிறத விட கடகத்தில் உச்சமாகிறார். அவர் உச்சமாகிறதுனால பொக்கிசதாரகர் பிரகஸ்பதி உச்சமாகக்கூடிய வீட்டில் குபேரனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பாங்க. கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். நார்மலான நல்ல லைஃப்பை வாழக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், குபேராய நமக்கு டெய்லி சொன்னா மட்டும் குபேரன் வந்துடுவாரா? நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். அவருக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்.
அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்கய்யா? பணம் எண்ணக்கூடிய சத்தம். பணம் எண்றீங்க இல்லையா, இந்த சவுண்டுன்னு வரும். பணம் எண்ணும் போது ஒரு சவுண்டு, அந்த சவுண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க குபேரர் கோயிலுக்கு போயிருப்பீங்க, காயின்ஸ் இருக்கு இல்லையா, காயின்ஸை இப்படி சவுண்டு வரும், காயின்ஸை எண்ணும் போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை வந்து குபேரனுக்கு கேட்க செய்வாங்க. அந்த சவுண்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காசு சத்தத்தை கேட்டோடனே அவர் மன மகிழ்ச்சி ஆயிடுவார். லாஃபிங், அந்த சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். அவர் சந்தோஷப்படும் போது உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். இதுல நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டீங்க. வீட்டில் செய்யும் எளிய பரிகாரம். சிம்பிளா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், காசு மட்டும் நிறைய வேணும். சிம்பிளா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும். அதான், காசு நிறைய வேணும். அந்த பவர்ஃபுல்லுக்கு எளிமையான பரிகாரங்கள். எளிமையான பரிகாரம்னாலே செலவாகக்கூடாது. நீங்க போய் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. எளிமை என்றாலே இங்கிருந்தே சேமிப்பை துவங்குறோம். அப்போ வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது சேமிப்புங்கிற ஒரு விஷயம். நம்ம சேமிக்கணும், நிறைய செல்வம் இருக்கணும், நம்மளும் நல்ல தனவானா மாறணும். தனவான்னா நிறைய பணம் வச்சிருக்கிறவனா மாறணும். ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆனா இது ஆசைப்படாதவங்களே இருக்காது, எல்லாருக்கும் ஆசை உண்டு. இது வந்து அனுபவ பரிகாரம்னு சொல்லாங்க. இது அனுபவிச்சு செஞ்சவங்க மிகப்பெரிய வெற்றி அனுபவிச்சிருக்காங்க. இது எளிமையா இருக்கும், ஆனா நீங்க சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த எளிமையான விஷயத்துல முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா 5 ரூபா காயின். எத்தனை காயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 காயின். 5 ரூபா காயின் நிறைய கோல்டா தானே இருக்கும். ஆமா, கோல்டு காயின் இப்ப வருது. அந்த கோல்டு கலர்ல இருக்கிற காயின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கும். அந்த வடிவமைப்பு பாருங்க, ஒரு லட்சணம் இருக்கும். அந்த 5 ரூபா காயினை பார்த்தோன்னா யாருமே ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த 5 ரூபா காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 ரூபா காயினை 11 காயின் எடுத்துக்க சொல்லுங்க. எடுத்தாச்சா? ரைட், ரொம்ப சந்தோஷம். எதுக்கு எடுக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 என்பது புதன் அம்சம், அதே மாதிரி 11 என்பது சந்திரன் அம்சம். இது ரெண்டும் சேரும்போது 55 ரூபாய் ஆயிடும். 55 என்பது சூரியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 5 காயின் வந்து 5 ரூபாய் காயின் வந்து 11 காயின் சேர்த்து உங்களுக்கு சம்பத்தை தரக்கூடிய இந்த 55 ரூபாயை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இது புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் தண்ணியில், சுத்த ஜலத்தில், கங்கா தண்ணி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லை ஏதாவது ஒரு புனித நதி நீர், காவிரி இருக்குது, ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் புனித நீர் இருந்ததுன்னா அந்த புனித நீர், ஐயா புனித நீர் இல்லை, மஞ்சள் நீர், உப்பு கலந்த நீர், மஞ்சள் தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சு அழகாக கழுவிடுறீங்க. எதுக்கு கழுவணும்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த காயினை நல்லவனும் எடுத்திருப்பான், கெட்டவனும் எடுத்திருப்பான், எங்கிருந்து வேணாலும் வந்திருக்கும். அதனால அதோட நெகட்டிவ் வைப்ரேஷனை கட் பண்ற சூத்திரம் இது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேலையை செஞ்சிட்டிங்கனாலே அடுத்த ஆக்டிவேஷனுக்கு போயிடுது. நீங்க சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நீங்க வாங்கிட்டு போற பூவை லைட்டாக தண்ணி தெளிப்பாங்க, தெளிச்சு அப்புறம் சாமிக்கு போடுவாங்க. நீங்க வாங்கிட்டு போனது நல்ல பூ தான், ஆனா அது எங்க இருந்து எப்படி வந்துச்சு, அந்த தண்ணி தெளிக்கும் போது உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிடும். அது மாதிரி இந்த 5 ரூபா காயின் 11 காயினை அழகா எடுத்து நீங்க இந்த செயல்பாட்டு முறைக்குள்ள போகும்போதே குபேரனை மனசார நினைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு பணம் வரும், அது பாசிட்டிவா வந்துகிட்டே இருக்கும், வரும், நினைச்சோம் குபேரன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துடணும். வந்துட்டீங்களா, நேரா போறீங்க, நல்ல கிண்ணத்தை எடுக்கிறீங்க, உப்பு போடுறீங்க, மஞ்சத்தூளை போடுறீங்க. புனித நதி இருந்தால் இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த புனித நதியில போட்டுக்கலாம். செகண்ட் புனித நதி நீர் இல்லை என்றால் இதை மட்டும் செஞ்சுட்டு எடுத்துடுறோம், கழுவிடுறோம். அதை கழுவி துடைக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல துணி, அருமையான ஒரு நல்ல துணி வச்சு தொடங்க. அதை தொடச்சிட்டு, புது துணியா இருந்தா இன்னும் பெட்டர், புது துணி தான், அந்த புது துணியில அழகா தொடச்சி எடுத்து அழகா எடுத்துக்குங்க. எடுத்தாச்சு. எடுத்த உடனே இந்த 11 காயினையும் என்ன பண்றீங்க, ஒரு நல்ல பித்தளை தட்டுல வச்சிடறோம். வச்சுட்டு பித்தளை தட்டோ செம்பு தட்டோ ஏதோ ஒன்று, பித்தளை அல்லது செம்பு ரெண்டு, ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய பித்தளை செம்பு எதா இருந்தாலும் அக்செப்டட். அதை வாங்கி வச்சுட்டு அப்ப இந்த 11 காயினை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கழுவியாச்சு. புனித நீர் இருந்தா புனித நீர்ல கழுவுறோம். இப்ப பித்தளை தட்டுல வச்சாச்சு. வச்ச உடனே உங்களுக்கு எந்த பூஜை நிகழ்வாக இருந்தாலும் ஒரு ஐஸ்வர்யம் வர வேண்டும், தெய்வீகம் செழிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல விபூதி, சந்தனம், குங்குமம், இந்த பூஜையெல்லாம் அதான் பண்ணுவோம். எல்லா விசேஷத்துக்கும் அதான் பண்றோம். இந்த 11 5 ரூபா காயின்லயும் அதை வைக்கிறோம். ஒவ்வொரு காயின்ல எடுத்து ரவுண்டா வச்சு அது மேல விபூதி, சந்தனம், குங்குமம் மூணையும் வைக்கிறோம். 11 காயின் வைக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே. ஆமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே வைக்கிறீங்க. அந்த சந்தனம் கொஞ்சம் தூய்மையா இருக்கலாம், அந்த விபூதி கொஞ்சம் நல்லா இருக்கலாம். விபூதி கிடைச்சா இந்த சுத்தமான பசுமாட்டு விபூதி அது சொல்றாங்க, அது வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரேயர் அதை பண்ணிட்டு இந்த தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த தட்டை ரெடி பண்ணிட்டு குபேரனுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்ல பட்டு துணி, பீதாம்பர துணின்னு சொல்லுவாங்க, பட்டு பீதாம்பரம்னு சொல்லுவாங்க. அதுல பச்சை கலர் கிடைச்சா ரொம்ப விசேஷம். அவருக்கு பச்சை தானே பிடிக்கும், அவருக்கு ரொம்ப கிரீன் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கையிலே கூட பச்சை கயிறு தானே கட்டுறாங்க, பச்சை கயிறு கட்டுவாங்க. அந்த பச்சை வண்ணம் கிடைத்தால் மிகவும் சந்தோஷம். ஆல்டர்னேட்டிவ்
மஞ்சள். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரீன், இல்லைன்னா மஞ்சள். இந்த பச்சை பட்டை எடுக்கும் போதே குபேரன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற மனநிலை உங்களுக்கு வந்துடும். அந்த பச்சை பட்டை எடுக்கிறோம். எடுத்து இதுல பச்சை கற்பூரம். ஓ, வாசனை நல்லா இருக்கும், பச்சை கற்பூர வாசனை. அது வசியங்க, ராஜவசியம். ஆமா, தேவவசியம்னு பேரு. இந்த பச்சை கற்பூரத்தை அதுக்குள்ள வைக்கிறோம். இது அடிக்கடி மாற்ற வேண்டிய ஒரு, ஏன்னா இது கரைஞ்சிரும், காற்றில் கரையும் பொருள். இது கரையிறதுனால இதை மட்டும் அடிக்கடி. இப்போ வந்து பச்சை கற்பூரத்தை வச்சாச்சு. அந்த பச்சை துணியில பச்சை கற்பூரம் இருக்குது. இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏலக்காய். அது வந்து ஒரு 5 ஏலக்காய் வச்சுக்கலாம். 5 ஏலக்காய், பச்சை கற்பூரம், பச்சை துணியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாருக்காகனா இந்த 11 5 ரூபா காயின் வர்றதுக்காக. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன கேட்பாங்க தெரியுமா? எப்ப செய்யறது இதை அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் செய்வது மிகவும் சிறந்தது. வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப, ஏன்னா லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்த நாள். வெள்ளிக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலாம் அது? காலையில கண்டிப்பா ஐயா, அது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தம். ஒருவேளை முடியலன்னா சுக்கிர ஓரையிலையாவது காலையில 6 to 7 இதை செஞ்சுட்டு செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 to 7 பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேருக்கு பௌர்ணமி ரொம்ப பிடிக்கும். அந்த பௌர்ணமி ஏன் சொல்கிறோன்னா, கடகம் என்று சந்திரன் வீட்டில் அவருடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால பௌர்ணமி ஒன்று வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அதை செஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன் இந்த பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி தினங்களில் தான் 30 நாள் கழித்து இந்த பச்சை கற்பூரத்தை மாற்ற போகிறோம். அதனால இந்த பௌர்ணமி தினத்தில் செய்ய போகிறோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்தில், இன்னைக்கு ஒரு நல்ல சமயத்தில் அருமையான குபேரனுடைய மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். இதை சொல்ல 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 அவங்களுடைய வைப்ரேஷன், அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த 5 ரூபா காயின் இருக்கக்கூடிய 11 காயின் எடுத்து பொறுமையாக நிதானமாக எடுத்து உள்ள வச்சுட்டு, அந்த மேக்னெட்டிக் மணி பாக்ஸ், மணி பேக்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய இழந்த பணத்தை மீட்டு தரும், வரவேண்டிய பணத்தை வர வைத்து தரும், தரவேண்டிய பணத்தை தந்தருளும் அற்புதமான குபேர மந்திரத்தை சொந்தங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை ஏற்கனவே விளக்கு பற்ற வச்சுருப்போம், சாமி படம் நம்ம வீட்டில் இருக்கும். அது முன்னாடி பயபக்தியுடன் மனம் உவந்து, சில பேருக்கு வீட்டில் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுருப்பாங்க, அதை அந்த மூட்டைக்கு வச்சு நல்ல ப்ரேயர், ஆத்மார்த்தமான ப்ரேயர். இவர்கள் எப்படி உட்கார்ந்துருக்கணும்னா வடக்கு பார்த்து உட்கார்ந்துருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்த்து ஃபேஸ் பண்ணி இந்த மூட்டை கையில் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் அழகா அவர் கேட்க கேட்க உங்களுக்கு ஆனந்தத்தையும் பொக்கிஷத்தையும் பண செல்வாக்கையும், உங்களுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அருமையாக செல்வச் செழிப்புடன் வாழப்போகிறீர்கள். இப்போ அந்த மந்திரத்தை சொல்லிடுவீங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் குபேராய நமகா. இந்த மந்திரங்கய்யா, இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எத்தனை வாட்டி சொல்லணுங்க ஐயா? 108. இந்த 108ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 108 தொட்டவன் கெட மாட்டாங்கய்யா வாழ்க்கையில. 108ங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். அருமை அருமைங்க. இந்த 108ங்கிறது சொல்ல சொல்ல, ஏன்னா உங்களுக்கு அஸ்வினி 1ல் ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் 108. அந்த 108 ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு மந்திரம். அப்பேற்பட்ட இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க. நம்ம சொந்தங்கள் யாருக்குமே கஷ்டம் வராதிங்க. குபேரன் சகல வஸ்துக்களையும் கொடுப்பார். ஆனந்தம், மகிழ்ச்சி, பணம் வந்தா எல்லாம் வந்துருங்க. சமீபத்தில் எல்லாரும் ஒன்று பேசிக்கிறாங்க, இந்த பணத்தால சாதிக்க முடியாது இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. 90% உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் சென்டிமெண்ட் விஷயத்துல சாதிக்காம இருக்கலாம். 90% பணத்தால் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் செய்ய முடியும். அந்த சால்வ் பண்ணக்கூடிய பண குபேர சம்பத்து மேக்னெட் மணி பேக் வந்துடும். அப்போ இந்த மணி பேக் ரெடி. இந்த 108 மந்திரத்தை சொல்லிடுறீங்க, சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ இந்த மணி பேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க வெள்ளிக்கிழமையோ பௌர்ணமியோ நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கு நிலைமையில ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த பேக் என்ன பண்ணுறது? அங்கே பூஜை அறையில் வச்சிடணுமா? ஐயா, பூஜை அறையில் சில பேருக்கு தனி பூஜை அறை இருக்கும், அதை வச்சுக்கலாம். சில பேருக்கு பீரோ, லாக்கர், ஏன்னா இதுதான் பொக்கிஷம்னு பேர். இந்த பொக்கிஷத்தை நம்ம உறவுகளுக்கு கொடுத்தாச்சு. இது அந்த பொக்கிஷத்தை அப்படியே பத்திரமா வச்சுட்டு, நகை எங்க வைக்கிறோமோ அந்த இடத்துலயோ இல்ல பணம் எங்க வைக்கிறோமோ சம்பத்து, நீங்க எதை சம்பத்துன்னு நினைக்கிறீங்களோ அது கூட வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு விட்டுருங்க, போதும். தினமும் இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். நீ வச்சுட்டு அதோட வச்சுட்டு, ஆமா முத்திரை வச்சுட்டு, முத்திரை அந்த பேக் உள்ள இருக்கணும். இந்த மந்திரத்தை முத்திரை வச்சு டெய்லி சொல்லணும். ஆமா, டெய்லி பீரோ திறக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த முத்திரையை வச்சுட்டு தினமும் நீங்க அந்த குபேர மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. சொல்ல சொல்ல இப்போ ஒரு நாள் பௌர்ணமி வந்துருது, 30 நாள் கழிச்சு அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த பேக் எடுக்கிறோம். அந்த மணி மேக்னெட் பேக் அதை எடுக்கிறோம். எடுத்து இப்படி கையில வச்சுக்கிறோம். வச்சுட்டு பிரிச்சுட்டு
ஏலக்காயை பயன்படுத்திக்கலாம். பச்சை கற்பூரம் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இப்ப புதுசா 5 ஏலக்காய் வைக்கிறோம். அதே மாதிரி பழைய மாதிரி புதுசா 5 ஏலக்காய் வைக்கணும். ஆமா, திருப்பி வந்து பச்சை கற்பூரத்தை வைக்கணும். அன்னைக்கு பிரம்மமுகூர்த்தத்துல இருந்துச்சு இந்த மந்திரத்தை திருப்பி சொல்லணும், திருப்பி டைப் பண்ணி திருப்பி உள்ள வச்சிடணும். இது 30 ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கும். 30 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தால் சில பேருக்கு 3 மாசத்திலேயே நல்ல ரிசல்ட், சில பேருக்கு 6 மாசத்துல, எல்லாருக்கும் 1 வருஷம் செஞ்சீங்கன்னா ரிசல்ட் இல்லாம போகவே போகாது. நிச்சயமாங்க, நிச்சயம். நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்மளுடைய சொந்தங்களுக்கு, பொருளாதார வெற்றி, அப்பா எக்கனாமிக்கலி சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா இவர்கள் வெற்றி அடைந்து சந்தோஷமா இருப்பதற்கு அம்மா நாராயணி அருள் கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகளையா, சுகமே சொல்க.